அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரச்சு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், மர பொருத்தம், இப்படி வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்து ஓகே சொல்லக்கூடாது. திருமணத்துக்கு அப்புறம் பிற்பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். திருமணத்துக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களா, பிரிஞ்சு வாழ்வாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் 2-3 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்குமா, பிறக்காதா, அல்லது யாராவது ஒருத்தருக்கு 2 திருமண யோகம் இருக்குதா, இப்படி எல்லாத்தையும் பார்க்காம ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு பேர். 2 ஜாதகத்தையும் கணிச்சு பார்த்துட்டு தான் பொருத்தத்துக்கு ஓகே கொடுக்கணும். இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள், ஒருத்தர் வந்திருந்தார், நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற வந்திருந்தார். கல்யாணமாகி 9 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தை இல்லை. அவருடைய மனைவி ஜாதகம், அவர் ஜாதகம் 2 ஜாதகத்தையும் பார்த்தது. அவர் ஜாதகத்தில் புத்திரதோஷமெல்லாம் இல்லை. அவருடைய மனைவியோட ஜாதகத்தில் கடுமையான புத்திரதோஷம். பொருத்தம் பார்த்து கொடுத்த சோசியக்காரன் தான் அவர் திட்டுறார், ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது கோயம்புத்தூரில் பிறந்த பொண்ணு, 10/5/1997, 1/12 BM. ராசி மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். கடுமையான புத்திரதோஷம் ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியுது. லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டை சனி 10ஆம் பார்வையாக பார்த்து 5ஆம் அதிபதி குரு நீசமாகி குழந்தையை கொடுக்கக்கூடிய காரக கிரகமே குருதான். அந்த குரு நீசமாகி அந்த குரு திசையே நடக்குது 30 வருஷம் 8 மாதத்து வரைக்கும். இப்போ இந்த நீச குரு குழந்தையை கொடுக்காது. பொறுத்து பார்க்கும்போது சொல்லலாம், இந்த குருதசம் முடியறதுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்காது, 30 வருஷம் 8 மாதம் 31 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தாரணும், சொல்லி பொருத்தம் பார்க்கலாம். வெறும் பொருத்தம் பார்த்து கொடுத்து அவர் அழுகிறாரு. இப்போ கோபத்தில் சொல்கிறாரு, குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு பாருங்க, இல்லைன்னா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஏன்னா போகாத ஆஸ்பத்திரியில் எல்லா ஆஸ்பத்திரியும் பாட்டு வந்துட்டாங்க. ரிப்போர்ட் நார்மல். இப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதா அவருடைய கேள்வி. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஏன்னா இந்த குருதசம் முடியணும். இந்த பொண்ணுக்கு 31 வயசுல குருதசம் முடிஞ்சிடும். ஏன்னா நீசக்குரு திசை நடத்தும்போது கன்சீவ் ஆகாது. அப்படியே ஆனாலுமே அது அபார்ஷன் ஆகி போகும். இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்குறேன். இப்படி இருக்கும்போது குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, குரு சனி பரிவர்த்தனை ஆகிருக்குது. அப்போ குரு 8ஆம் வீட்டுக்கு போய் ஆட்சி ஆகிற அமைப்பு வந்துடும். 8ஆம் வீட்டுக்கு போனாலும் குரு ஆட்சி பலன் கொடுக்கறதுனால அந்த குருதசம் முடிஞ்சு சனி தசையில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சனி தசை சனி புத்தியில் பிறக்காது. சனி தசை புதன் புத்தியில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். மருத்துவத்தின் மூலம் தான் பிறக்கிற அமைப்பு. மற்றபடி ஏன்னா லக்கணமும் லக்கணாதிபதியும் கெட்டு போச்சுன்னா குழந்தைக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ ஜாதகத்தில் லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 7, 8, 9, அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரியோணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் தான் உட்காந்துருக்குது. இப்போ சிம்மத்தில் செவ்வாய் உட்காந்தா அதோட சிம்மமெல்லாம் கெட்டெல்லாம் போயிடாது, அது நட்டு கிரகம் தான். மற்றபடி லக்னாதிபதியும் உச்சமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக லக்கணாதிபதி நல்லா இருக்கிறதுனால 100% குழந்தை அமைப்பு உண்டு. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சனி திசையில் புதன் புத்தியில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னா, பொருத்தம் பார்க்கும்போது எதிர்காலத்தை கண்டிப்பாக கணிச்சு பார்த்துட்டு தான் நம்ம பொருத்தத்துக்கு ஓகே சொல்லணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் செவ்வாய்க்குதா, ராகு எதுக்குதா, அதெல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க. ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கணுங்கிறது தான் அந்த வீடியோ போட்டு. நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.